தலை எப்படி நேரா வச்சுக்கிட்டு எப்படி தலையை பின்னுறது? கொஞ்சம் குனி. என்ன சீக்கிரம், பள்ளிக்கூடத்துக்கு லேட் ஆயிடுச்சு. காலையில எலும்புடின்னு காட்டு கத்துன பத்தியா? அப்ப தெரியல உனக்கு லேட் ஆச்சுன்னு. நான் தலை பின்ற இந்த 5 நிமிஷத்துல தான் உனக்கு லேட் ஆகுது, அப்படிதானே? நாயை மூடிக்கிட்டு நெல்லு சொல்லிட்டேன். தலையை தலை மாதிரியே வச்சுக்கிறக்க, குருவி கூடு கணக்கா வச்சிருக்க. ஒரு நாள் லீவ் விட்டா போதும், தலைக்கு குளிச்சுட்டு ஜடை போடாம தெரியுறது. இப்ப காலையில சிட்டு எடுக்கிறதுக்குள்ள என் உயிர் போகுது. முதல்ல உனக்கு மொட்டை அடிச்சு விடுறேன் பாரு. ஏம்மா, நானும் மொட்டை அடிச்சுக்க மாட்டேன். நான் தான் பெரிய பிள்ளை ஆயிட்டேல. ஆமா பெரியவ. இன்னும் ஒரு தலை பின்ன தெரியல, பெரிய பிள்ளை ஆயிட்டியா? நீயா தலை பின்ன கத்துக்கிற வரைக்கும் நீ மொட்டையிலே கடை. தலையெல்லாம் பின்னியாச்சு, செத்து தள்ளு. சரி, டிஃபன் பாக்ஸ்ல கட்டி டேபிள் மேல எடுத்து வச்சிருக்கேன். எல்லாத்தையும் எடுத்து பேக்கில் வச்சுக்க, கடந்துட்டு போயிடாத. சரி. ஆறு நடிக்குதுடி, வேன் வந்துட்டு. ஏம்மா நான் வாரேன். அடி மறக்காம பேக்ல டிஃபன் பாக்ஸ் எடுத்து வச்சுக்க. சரி. எப்பா இந்த பிள்ளை ஸ்கூலுக்கு அனுப்பினாதான்ப்பா நிம்மதியா இருக்கு. சரி, நம்மளும் தலையச்சுவோம். இந்த சீப்பை எங்க வச்சோம்? இங்கேயும் காணோம், இங்கேயும் காணோம். எங்க போயிருக்கோம்? ஒருவேளை இவ பள்ளிக்கூடத்துக்கு போறப்ப கையில எடுத்துட்டு போயிட்டாலோ? இல்லையே, அவ ஒன்னும் கையில எடுத்துட்டு போலையே. கும்பிட்டு தானே சீவிட்டு இருந்தேன். சீப்பை எங்க போச்சுன்னு தெரியல, காணோம். எங்க போயிருக்கோம்? என்ன மல்லிகாக்கா, காலங்காலத்துல வயிற்று வாசல் என்ன தேடுறீங்க? புதையல்ல தான் இருக்காமா? ஆமா, புதையல் தேடுறாங்க. புதையல் இந்த வீட்டுல எல்லாம் புதையலா இருக்கும், புதக்குழிதான் இருக்கும். அவளுக்கு தலையை சீவி விட்டு நம்ம தலையை சீவன் சீப்பை தேடுற, சீப்பை காணும். உன்னை பார்த்துட்டு பின்ன பார்த்துட்டு எல்லா பக்கமும் பார்த்துட்டு சீப்பை காணும். ஒருவேளை அவ கையோட எடுத்துட்டு போயிருப்பாளான்னு யோசிச்சுட்டு கிடந்தேன். ஆட்டை தூக்கி தோல் மேல போட்டுக்கிட்டு ஆட்டை காணும் நானா. அந்த கதையா இருக்கு உங்க கதை. என்னடி சொல்ற? ஒன்னும் புரியல. எக்கா, சீப்பு உங்க தலை மேலதான் இருக்கு, நீங்க எங்க தேடினாலும் கிடைக்காது. தலையில கைய வச்சு பாருங்க. ஐயா ஆமா, இங்கதான் இருக்கு. சரி. அதான் தலையை சீவிட்டு இருக்கப்ப சீப்பை தூக்கி தலையில சொருவிருப்பேன்னு நினைக்கேன். அதான் நானே மறந்துட்டுன்னா பாத்துக்க. வர ஞாபகம் மறதி அதிகமாகிக்கிட்டே போகுது. ஆமா வயசாயிட்டா அப்படிதான். அடி எனக்கு ஒன்றும் அம்புட்டுலாம் வயசாயிடுடி, எனக்கு சின்ன வயசுதான். பார்க்க கொஞ்சம் பெரிய உருவமா இருக்கேன், அம்புட்டுதான். ஏண்டி வண்டி நீ வச்சிருக்கியா, வீட்டுக்காரர் எடுத்துட்டு போயிருக்காரா? ஏக்கா எல்லாம் வீட்டுல தான் நிக்குது. என்ன விஷயம் சொல்லுங்க. ஒண்ணும் இல்லடி, காயெல்லாம் கொஞ்சம் வாங்கணும். இன்னைக்கு புதன்கிழமை பத்தியா, சந்தைக்கு போயிட்டு வரலான்னு தான் பார்த்தேன். அதான் உன்னையும் கூப்பிட்டேன். அதுக்கு என்ன, போயிட்டு வந்துடுவான். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம், என்ன ஆச்சு இன்னைக்கு திடீர்னு காலங்காத்தாலேயே சந்தைக்கு போனோம் நிக்கீங்க? அதுவா, இன்னைக்கு சனிக்கிழமை பத்தியா, புரட்டாசி சனிக்கிழமை. அதான் காலையிலே சமைச்சு சாமிக்கு படையல் வைக்கணும். அதுக்குதான் வந்தனா ஒரு எட்டு போயிட்டு வந்துடலாம். சரியா போவோம்? ஓஹோ, அப்போ இன்னைக்கு நமக்கெல்லாம் வடை பாயச சாப்பாடுன்னு சொல்லுங்க. ஆமாண்டி, ஆமா அதுதான். வரியா, ஒரு எட்டு போயிட்டு வந்துடுவோம். போய் வண்டி எடுத்துட்டு வந்து வை. சரி, நான் போய் வண்டி எடுத்துட்டு வரேன். நீங்க குடுகுடுன்னு உள்ள ஓடி போய் ஒரு கட்டை பைய தூக்கிட்டு வாங்க. சரி. சட்டை புட்டுன்னு தலையை சீவிட்டு ஒரு கட்டை பைய தூக்கிட்டு இவளோட போயிட்டு வந்துடணும். நல்ல வேலை, பஸ் ஏறி இறங்கணும்னு நினைச்சேன். இவ வந்தா டக்குன்னு ஸ்கூட்டியில ஒரு அழுத்து போயிட்டு வந்துடணும். ரெக்க கட்டி பறக்குதடா அண்ணாமலை சைக்கிள். நெட்டதி எங்க பாரு, உமா வண்டியில போற. ஆமா, குறுக்க ஒரு பேரியர் போடு. நீ எங்க இங்க? இத நான் கேட்கணும். என் வீட்டு வாசல்ல நான் நிக்காம யார் நிப்பா? நீ இப்ப எங்க போற வண்டி எடுத்துக்கிட்டு? அது ஒண்ணும் இல்ல, நம்ம மல்லிகாக்கா இருக்காங்கல்ல, சந்தைக்கு போகணும், வண்டி எடுத்துட்டு வர முடியுமான்னு கேட்டாங்க. அதான் சரி நம்மளும் சும்மா தானே இருக்கோம் அப்படின்னு சந்தைக்கு வண்டி எடுத்துட்டு போறேன். அக்கா கூட்டிட்டு வந்து விட்டுருவேன். ஓஹோ, நாங்களும் சும்மா தான் இருக்கோம், நாங்களும் அப்படியே வரோம். ஆமா, எனக்கு ஒன்றும் வேலை இல்லை. நானும் வந்து 4 காய் வாங்கிட்டு வருவேன். சரி, அப்புறத்துக்கு பேசிக்கிட்டு எல்லாம் வண்டியில ஏறுங்க. நெட்டதி, உன் மண்டை முன்னாடி இருக்க எதையுமே தெரிய விடல, கொஞ்சம் குனிஞ்ச மாதிரியே உட்காரு. இப்போ ஓகேவா? ஓகே. வண்டி எடுத்துக்கிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வரேனா, இன்னும் வரல. 1க்கு 2 பஸ் போயிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்பேன். இப்போ வரல, 5 நிமிஷத்துக்கு பஸ் ஏறி போயிட்டு நானே வந்துடுவேன். ஹாய் மல்லூஸ்.
அடி உள்ள கல்ல விட்டு ஏத்திடாதீங்க, வண்டியை நிறுத்துங்க. அடி என்னடி இப்படி 3 பேரும் ஒட்டுக்கா வரீங்க? ஏக்கா நான் மட்டும் தான் வண்டி எடுத்துட்டு வந்துட்டு இருந்தேன். இவளுக்கெல்லாம் வழியில பார்த்தேன். நான் சும்மா தான் இருக்கேன் போறேன்னா இவளுங்களும் சும்மா தான் இருக்கும் பாருன்னு வராளுங்க. ஆமாக்கா நாங்களும் உங்க கூட வந்தா உங்களுக்கு காய்கறி வாங்க ஒத்தாசையா இருக்கும்ல. ஏண்டி காய் வாங்க என்னடி ஒத்தாசை? நானே எனக்கு ஒத்தாசையா இருக்கும் வண்டி ஓட்டிட்டு வருவான்னு அவளை கூப்பிட்டேன். நீங்க 2 பேரும் இதுக்கு கூட வந்தீங்க. ஏக்கா இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசை தான், வாங்க போவோம். நெட்டாச்சி உனக்கு என்ன ஆச்சு? கழுத்துல எதுவும் சொல்லுக்கா, குனிஞ்சுக்கிட்டே பேசிட்டு இருக்க. ஏக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் முன்னாடி உட்காந்துருக்கேன் பார்த்தீங்களா, என் ஹைட்டு உமாக்கு மறைக்கேன், அவளால் முன்ன பார்த்து வண்டி ஓட்ட முடியலையா, அதான் குடிஞ்சுக்கிட்டே வரேன். இது வேறையா? ஏம்மா 4 பேர் எப்படி அந்த வண்டியில போக முடியும்? ஏக்கா அதெல்லாம் போலாம், 4 பேர் இல்ல 5-6 பேர் கூட இந்த வண்டியில போலாம், நான் ஓட்டிடுவேன் வாங்க நீங்க. வேணாண்டி எனக்கு பயமா இருக்கு. இந்த 2 பஸ் போச்சு, இன்னும் திரும்பி ஒரு பஸ் வரும், அதில் நான் போய்க்கிறேன்டி. நீங்க வேணா வண்டியில வாங்க. ஏக்கா சொன்னா கேளுங்க, நீங்க வண்டியில ஏறுங்க சொல்லிவிட்டேன். ஏன்டி இதோட சரியா வர மாதிரி எனக்கு தெரியல. மல்லூஸ் எல்லாம் சரியாதான் வரும், வாங்க நான் உங்களுக்கு இடம் தரேன். ஆமாம் ஆமாம், நீங்கள் முன்னாடி வேணாலும் உட்காந்துக்கோங்க, நானும் இடம் தரேன். சரி சரி செத்து தள்ளுங்க, நான் அப்படியே அந்த முன்னாடி சீட்ல உட்காந்துக்கிறேன். ஏக்கா புடவையெல்லாம் நல்லா சுருட்டி வச்சுக்கோங்க, சக்கரத்துக்குள்ள மாட்டிக்க போகுது. ஏன்டி இது வேறையா? போலாம் ரைட் ரைட். பெருமாளே உனக்கு சமைக்க தான் காய்கறி வாங்கிட்டு வர போறேன், பத்திரமா என்ன வீடு வந்து சேர்த்துரு. நீ மட்டும் என்ன பத்திரமா வீடு வந்து சேர்த்துட்ட, உனக்கு செய்யற பாயசத்துல 2 ஸ்பூன் சக்கரை எக்ஸ்ட்ரா போடுறேன். ஒரு வழியே சந்தைக்கு நான் எப்படி உங்களை பத்திரமா கூட்டிட்டு வந்துட்டேன் பார்த்தீங்களா? வந்ததெல்லாம் செய்தாண்டி, எனக்கு தான் மடக்கி காலை உட்காந்து கொஞ்சம் முட்டி வலி வந்துட்டு. காலாரம் நடங்கக்கா சரியா போயிடும். சரி சரி வாங்க போய் காயை வாங்குவோம். ஆமாம் வா சீக்கிரம் காயை வாங்கிட்டு போவோம், 12 மணிக்குள்ள சாமிக்கு சமைக்கணும் பார்த்துக்க. அதெல்லாம் ஒன்றும் வரி பண்ணிக்காதீங்க, நீங்கள் காய் வாங்குற நேரம் தான், நான் இன்னும் 10 நிமிஷத்துல வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுருவேன். ஏண்டி வரத்துக்கு 1/2 மணி நேரம் ஆச்சுடி, சொல்கிறது 10 நிமிஷம், கதை பேசிக்கிட்டே போனால் 1/2 மணி நேரம் கூட நமக்கு 10 நிமிஷம் தானே தெரியும், அமௌண்ட்டு தான். சரி சரி நான் போய் காயை பார்க்கேன், நீங்கள் போய் காயை பார்த்துட்டுருங்க, நாங்கள் 2 பேரும் அப்படியே கொஞ்சம் டீ குடிச்சிட்டு வரோம். என்கிட்ட நீ என் கூட வரியா? நான் உங்கள் கூட வரேங்க்கா, இவளுக்கு 2 பேரும் வேணா டீ காஃபி ஏதாவது குடிச்சிட்டு வரட்டும். அப்போ வா போ. அடி உமா டீ காஃபி குடிச்சிட்டு இங்கே பக்கத்தில் ஒரு பலகார கடை இருக்கு பார்த்தியா, அங்கே போய் 4 பலகாரத்தை வாங்கி சாப்பிடுவோம், இவங்க பொறுமையாக காயை வாங்கிட்டு வரட்டும். சரியா சொன்னேன். சரி சரி வா நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம்.